கண்ணா காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு தலைவர் சொன்னது எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை வட்டிக்கு விடுறாரு அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பயங்கரமாக கம்பு சுற்றிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் அவர்களுடைய வேட்பு மனு தாக்கலில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியாயிருக்கு. அதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா விஜய் நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருக்காராம். சரி, வெளியாளுக்கு கடன் கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, அவங்க அப்பா அம்மா மனைவி மகன் மகள் அப்படின்னு அவங்க குடும்பத்தினருக்கே கடன் கொடுத்துருக்காராம் விஜய். மனைவி சங்கீதாவுக்கு 12 கோடியும், அப்பா சந்திரசேகருக்கு 3 கோடியும், அம்மா சோபாவுக்கு 87 லட்சமும், மகன் ஜேசனுக்கு 8 லட்சமும், மகள் சாசாவுக்கு 4 லட்சமும் கடன் கொடுத்துருக்காராம் விஜய். குடும்பத்துக்கே கடன் கொடுத்துருக்காருன்னா உண்மையிலேயே இதை விஜயை தவிர வேறு யாராலும் பண்ண முடியாது. இன்னும் சொல்லப்போனால் தன்னோட மகளுக்கு 4 லட்சம் கடன் கொடுத்துருக்காராம். 250 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குறாரு, இந்தியாவிலே அவர் தான் அதிகமாக சம்பளம் வாங்குறாரு, அப்படி இப்படின்னு அடித்து விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வேட்பு மனு தாக்கலில் அது எல்லாமே பொய் அப்படின்னு நிரூபணமாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மகளுக்கு 4 லட்சம் கடன் கொடுத்துருக்கேன்னு கணக்கு காட்டியிருக்காரு. அப்போ என்னத்தை சொல்ல, மகளுக்கு 4 லட்சம் கொடுக்கறது இவருக்கு பெரிய விஷயமா. அத்தனை கோடி சம்பாதிக்கிறவருக்கு ஒரு 4 லட்சம் சொந்த மகளுக்கு கொடுக்கறத கடன்னு கணக்கு காட்டியிருக்காரு. அப்போ என்ன சொல்ல, மகனுக்கு 8 லட்சமும். சரி, கோடிக்கணக்கில் இருந்தால் கூட சரி, ஏதோ கணக்கு காட்டுறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். 4 லட்சத்தையும் 8 லட்சத்தையும் மகனுக்கு கடனாக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா என்னத்தை சொல்லன்னு தெரில. இந்தளவுக்கு ஒரு அருமையான வேட்பாளரை யாரும் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டிலே விஜய் மாதிரி வேட்பாளர் இருக்கவே மாட்டாங்க. இதில் வேற இவனுங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை வட்டிக்கு விடுறாருங்கிறானுங்க. தலைவர் சொன்ன மாதிரி காலம் கட்டாயமாக பதில் சொல்லிகிட்டே தான் இருக்குது. இன்னும் வருங்காலங்களில் இன்னுமே அதிகமாக எதிர்பார்க்கலாம். விஜயை வச்சு செய்ய காலம் காத்திருக்கு.